அது என்னமோ தெரியலங்க, கிட்டத்தட்ட தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் வந்து பல 100 முறை போயிருப்பேன் வாகனத்தில். அதனுடைய இயற்கையை ரசித்ததில்லை, ஏன்னா அது போகிற வேகம் அப்படி, வாகனத்தோட வேகத்தில் போயிருப்பேன். இன்றைக்கி பொடி நடையாக நடந்து போக போக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்ச்சையும் ரசிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. அப்படி தான் நேற்று 5 மணிலேருந்து ஆரம்பித்து இப்போ 9 மணி, காலை 9 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடந்தும் கும்பகோணத்தை போய் அடைய முடியலைங்க. கும்பகோணத்துக்கு எனக்கும் இன்றைக்கும் ஒரு 6 கிலோமீட்ரு தொலைவு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கு முன்னாடி ஓய்வு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கே தெரியுது பாருங்கள், அதுதான் நெடுஞ்சாலை. அங்கே அந்த உணவகத்தில் சாப்பிட்டோம். தஞ்சாவூர்லேருந்து வந்தால் இந்த ஒரே ஒரு உணவகம் தாங்க இருக்குது. அங்கே சாப்பிட்டுட்டு அவங்க அந்த கடைக்கு பின்னாடி மிகப்பெரிய அழகான ஒரு தோட்டங்க, ரொம்ப இயற்கை எழில் சுகந்த ஒரு தோட்டம்னே சொல்லலாம். அங்கே தான் வந்து ஓய்வு எடுக்கலான்னு சொல்லி முடிவு எடுத்து எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்குங்க, சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி. அங்கே பாருங்கள், எதிர்ப்புறே வந்து பார்த்திங்கன்னா குளம், வயல், தென்னந்தோப்பு, மாடு, கன்றுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஒரு அந்த வாகனத்தோடைய அந்த ஆரன் சவுண்டே இல்லைங்க. முழுக்க முழுக்க இயற்கையோட சவுண்டு மட்டும்தான். பறவைகள் கூச்சலாக இருக்கட்டும், காற்றோடைய அந்த ஓசையாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருக்குது. இத்தனை காலம் இதில் தான் கடந்து போயிருக்கோம், ஆனால் இன்றைக்கி புதுமையாக தெரியுது. அதுக்கு காரணம் நம்ம தான். எதை எப்படி எடுத்துக்கணுங்கிறது இருக்குது இல்லைங்களா. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஓய்வு எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பிப்போம். இப்போவும் கும்பகோணத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடியே தான் இருக்கும். சரிங்களா. 2வது நாள் நடைப்பயணம். இன்றைக்கி 4/7/2025. நன்றி.